கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கு இருக்கிற ஜீவ வார்த்தை சங்கீதங்களின் புஸ்தகம் 65வது சங்கீதம் 5வது வசனம். எங்கள் இரட்சிப்பின் தேவனே, நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளுகிறீர். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாள் நீங்கள் எவைகளுக்காக நீண்ட நாட்களாய் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையோடு காத்திருந்தீர்களோ அவைகளுக்கு இன்றைக்கு உத்தரவினை பெற்றுக்கொள்கிற நாளாய் வாக்கு பண்ணி ஆசிர்வதிக்கின்றார். இன்றைய நாளிலும் அநேகருடைய நம்பிக்கை அழிந்து போகிற பொருளின் மேலும் மறந்து விடுகிற மனிதர்கள் மேலும் இருக்கின்றது. அன்றாட வாழ்க்கையில் காண்கிறதான எதிர்கொள்கிறதான சூழ்நிலைகள், போராட்டங்கள் அநேகரை நம்பிக்கையற்ற சூழ்நிலையையும் நம்ப வைத்து விடுகிறது. சுகத்திற்காக மருத்துவரையும், பயணத்தின் போது ஓட்டுநரையும், எதிர்கால தேவைக்கு மண்ணையும் பொன்னையும், முதிர் வயதில் பிள்ளைகளை நம்பியும், இப்படி மாறி மாறி ஒன்றன் மீது நம்பிக்கையை வைத்து நீதி கிடைக்கும், ஆறுதல், ஒத்தாசை, பாதுகாப்பு கிடைக்கும் என்று காத்திருக்கிறவர்கள் அநேகர். இவைகள் எல்லாவற்றிலும் தோல்வியும் ஏமாற்றமும் வஞ்சகமும் கைவிடப்படுகிற நிலையும் காணப்படும் பொழுது என்ன செய்வதென்று அறியாதவர்களாய் கலங்கி நிற்கிற நிலை உருவாகின்றது. வேதத்தில் பிரசங்கி புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது சூரியனுக்கு கீழே செய்யப்படுகின்ற காரியங்கள் எல்லாம் கவனித்து பாருங்கள், எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமுமாய் இருக்கிறது என்று உள்ளது. ஆகவே மாயையான சஞ்சலத்தை தருகிறதான காரியங்களில், செயல்களில், மனிதர்களிடத்தில் உங்கள் நம்பிக்கையை வைக்காமல் கர்த்தரிடத்தில் வைப்பீர்களானால் அவரிடத்திலிருந்து நீதி உள்ள உத்தரவுகள் பிறக்கும், நித்திய வழியில் நடத்தி ஆசிர்வதிப்பார். இன்றைக்கும் நாம் வேதத்திலிருந்து கர்த்தர் தம்மை விசுவாசித்தவர்களுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளியதை குறித்து தியானிப்போம். முதலாவதாக பார்க்கலாம், விசுவாசித்து பெற்றுக்கொண்ட நீதி உள்ள உத்தரவு. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 8வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே சூனேமியாளை குறித்து பார்ப்போமானால், அவள் தான் இருக்கிற தேசத்திலே பஞ்சம் உண்டானபடியினால் தன்னுடையவைகளான நிலங்கள், வீடு, மற்ற ஆஸ்திகள் யாவற்றையும் விட்டு பெலிஸ்தரின் தேசத்திலே 7 வருடம் பஞ்சம் முடியும் மட்டும் போய் சஞ்சரிக்கின்றாள். பிறகு பஞ்சம் முடிந்தது என்று கேள்விப்பட்டு திரும்பி தன் ஊருக்கு வருகையில் தான் விட்டு சென்ற ஆஸ்திகளை திருப்பிக் கொள்ள வேண்டி ராஜாவிடம் முறையிடும்படி செல்கின்றாள். தீர்க்கதரிசியின் வார்த்தையின்படி பொறுமையாய் தன் சொந்த தேசத்தை விட்டு பிற தேசத்தில் 7 வருடம் பொறுமையாய் காத்திருந்ததை கர்த்தர் அறிந்தவராய் சுனேமியாளுக்கு நீதி உள்ள உத்தரவு அருளும்படி ராஜாவின் கண்களில் தயவை உண்டு பண்ணுகிறார். அவளுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் திரும்பி வந்த நாள் வரையில் உண்டான வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி கர்த்தர் நீதி உள்ள உத்தரவை பிறப்பித்து கொடுத்து ஆசிர்வதிக்கிறதை வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீண்ட நாட்களாய் கர்த்தரின் சமூகத்தில் கர்த்தரின் வார்த்தையை விசுவாசித்து பொறுமையோடு உங்களின் சுகத்திற்காக, பிள்ளைகளின் ஆசீர்வாதமான வாழ்க்கைக்காக, அரசாங்கத்திடத்திலிருந்து வரவேண்டிய நல்ல பதிலுக்காக, பொருளாதார தேவைகளுக்காக, இப்படி எவைகளுக்காக பொறுமையோடு கர்த்தர் சொன்னதை செய்யும் வரை கைவிட மாட்டார் என்று நம்பிக்கையோடு காத்திருக்கிற காத்திருப்புகளில் இன்றைக்கு உங்களுக்கு அவைகளிலெல்லாம் நீதி உள்ள உத்தரவை பெற்றுத்தரப்போகின்றார். நீங்கள் இதுவரையில் இழந்து போன சமாதானம், சந்தோஷம், பலன், ஆரோக்கியம், நம்பிக்கை, விசுவாசம் போன்றவற்றையும் இன்றைக்கு நீங்கள் திரும்ப பெற்றுக்கொள்ளும்படி ஆசிர்வதிக்கின்றார். இரண்டாவதாக பார்க்கலாம், விடாது சென்று பெற்றுக்கொண்ட நீதி உள்ள உத்தரவு. லூக்காவின் புஸ்தகம் 18வது அதிகாரத்தை நாம் வாசிக்கையில் அங்கே ஒரு விதவையை குறித்து பார்ப்போமானால், தனக்கும் எதிராளிக்கும் இருக்கும் வழக்கை அந்த பட்டணத்தில் இருக்கும் நியாயாதிபதியிடம் எடுத்து செல்கிறாள். ஆனால் அந்த நியாயாதிபதியோ மனுஷரை மதியாதவனாய் இருந்தபடியினால் வழக்கை விசாரிக்காமல் தள்ளி போட்டு கொண்டே போகிறான். ஆனாலும் விதவை தனக்கு நீதி நியாயம் கிடைக்க வேண்டும் என்று அவனை விடாது தொந்தரவு செய்து தினந்தோறும் சென்று விண்ணப்பித்து கொண்டே இருக்கின்றாள். வெகு நாளாகியும் அவனுக்கு நீதி செய்ய மனதில்லாது இருந்தும் ஒரு நாள் அவனின் இருதயத்தை கர்த்தர் அசைக்க பண்ணுகிறார். உடனே அவன்
விதவைக்கு நியாயம் செய்ய வேண்டும், இனி அடிக்கடி வராதபடிக்கு என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்று வாசித்தருகின்றோம். என கருமையானவர்களே, இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையிலும் உறவுகளாலும் அறியாதவர்களாலும் மறைமுகமாகவோ நேரடியாகவோ சத்துரு உங்களுக்கு எதிராய் பல சூழ்ச்சிகளை செய்தும் உபத்திரவங்களை தந்தும் அடிக்கடி உங்களை நிந்தித்தும் கொண்டிருக்கிற இவைகளுக்காக நீதி வேண்டும்படி தீர்வு காணும்படி பலரின் உதவிகளை நாடி போராடி கொண்டிருக்கிற உங்களுக்காய் கர்த்தர் இன்றைக்கு கடின இருதயங்களை மாற்றுகின்றார். கனிவான பதில்களை பெற்றுத்தருகின்றார். அலைச்சல்களை ஓய பண்ணி சமாதானத்தை தந்து நீதி உள்ள உத்தரவுகளை பெற்றுக்கொள்ளும்படி ஆசிர்வதிக்கின்றார். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக கல்வாரி சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், விசுவாசியுங்கள். இயேசு உங்களின் சூழ்நிலைகளையும் மாற்றி விடுவித்து வாழ வைப்பார், ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.